நீங்கள் ஒரு சில டைம் லைஃப்பை ஃபுல்லாக வாழ்ந்தும் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எதையோ ஒன்று இழந்தா மாதிரியும் நம்ம லைஃப் நம்ம நினச்ச மாதிரி அமையாத மாதிரியும் தோணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. கான்ஸ்டண்ட்டாக அவங்க லைஃப் பற்றி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது, ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கேன், ஏன் என்னை மட்டும் எல்லாரும் இது மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முக்கியமான 2 சினாரியோ இருக்குது. இந்த 2 சினாரியோவில் நீங்கள் எந்த சினாரியோன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீன் வந்து யூ டோன்ட் நோ யுவர் செல்ஃப். அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எது பிடிக்கும், நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினச்சிங்க, உங்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் லைஃப் ஃபுல்லாக மற்றவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்காக மட்டுமே வாழ்ந்திருப்பீங்க. மற்றவங்கள பார்த்துக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யறது, அவங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதே உங்கள் வாழ்க்கையே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கேயோ ஒரு உள்ளுக்குள்ளே நம்ம லைஃப் வாழலையோ, நம்மளுக்கு பிடிச்சது எதுவும் நம்ம செய்யலையோன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு நாகிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே பண்ணானா என் லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அந்த ஃபீலிங் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இது எதனாலனா தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ஓவர் கிவிங். எப்பயுமே மற்றவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பாங்க. இந்த செகண்ட் உங்களால் எது முடியலனாலும் மற்றவங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும்னா நீங்கள் ஓடி போய் செய்வீங்க. உங்கள் அம்மாவுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ ஏன் அண்ணாவுக்கோ யாருக்காக இருந்தாலும் நீங்கள் ஓடி செய்வீங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்கக்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்த்தும் இருக்க மாட்டீங்க. அந்த சுச்சுவேஷன்லேயே வளர்ந்துருப்பீங்க. இந்த ஓவர் கிவிங்கே ரொம்ப ஓவர் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்டில் நம்ம ஏன் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்போ நீங்க உங்க கூடவே கனெக்டடா இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதை வேல்யூ பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாத ஒரு இடத்துல இருப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ இஸ் எவ்ரிதிங் அபவுட் யூ. உங்களை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிப்பீங்க. வேற யாரை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டு வாங்கிப்பீங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு யோசிக்க கூட மாட்டீங்க. அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஏரியில் இருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவங்க ஏன் இதை இப்படி சொன்னாங்க, அவங்க ஏன் என்ன அந்த மாதிரி கூப்பிட்டாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஃபீல் ஆகுது, அவங்க ஏன் என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே. அமைதியாக இருந்தால் உங்களை இக்னோர் பண்ணுறாங்களோன்னு உங்களுக்கு தோணும். இல்லை அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை டிஸ்அக்ரி பண்ணால் அதை உங்களால் தாங்கிக்கவே முடியாது. உங்களையே ரிஜெக்ட் பண்ண மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி, யாருக்கும் ஒரு பேட் டே இருந்தால் அது உங்களால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சினாரியோவில் உங்கள் மைண்ட் கம்ப்ளீட்டாக உங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்குது. நீங்கள் உங்களை சுற்றி என்ன விஷயமோ அது மட்டும்தான் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும். உங்களால் மற்றவங்களுடைய ஸ்பேஸ்லேருந்து யோசிக்கவே முடியாது. அவங்க டே எப்படி இருந்திருக்கும், அவங்க மூடு எப்படி இருந்திருக்கும், அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு தோணாது. உங்களால் தான் இப்படி பிஹேவ் பண்ணாங்களோ, உங்களால் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோ, உங்களை தான் இக்னோர் பண்ணுறாங்களோ அப்படின்ற இடத்துல இருப்பீங்க. இப்போ உங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெளியில ஒரு விஷயம் நடந்துதான் அதை நீங்க ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க அவுட் சைட் வேர்ல்டு உங்களை இன்சைடா ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்கும். வெளியில என்ன நடந்தாலும் அது உங்களை ரொம்ப பாதிக்கும். நீங்க ரொம்ப எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஈஸியா ட்ரிகர் ஆயிடுவீங்க. நீங்க ரொம்ப ரிசீவிங் மோட்லயே இருப்பீங்க. உங்களுக்கு உங்களை பத்தின மட்டும்தான் இருக்கும். மற்றவங்களுக்கு பத்தி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸே இருக்காது. உங்க மைண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் இட்ஸ் ஆல் அபவுட் யூ, ஹவு டு யூ ஃபீல் அப்படியே முடிஞ்சிடும். இதுல நீங்க ரொம்ப ரிசீவிங் மோட்ல இருப்பீங்க. நீங்க எதா ஹர்ட் ஆயிடுவீங்களோ, நீங்க எதை பண்ணிடுவீங்களோ, நீங்க கஷ்டப்படுவீங்களோன்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களுக்காக உங்களை ஃபீல் குட்டா ஃபீல் பண்றதுக்காக எதையா ஒன்று கொடுத்து உங்களை ஓவர் ரிசீவிங் மோட்ல வச்சிருப்பாங்க. எப்பயுமே ஓகே உங்களுக்கு பேடா ஃபீல் டே வந்தால் சாக்லேட் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம குழந்தைக்கு தர மாதிரி எவ்ரி டைம் மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்காக எதையா ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால நீங்கள் ஓவர் ரிசீவிங் மோடில் போயிடுவீங்க. இது 2 சினாரியோவில் நீங்கள் எந்த சீனில் இருந்தாலும் இட்ஸ் அன்ஹெல்தி ஒன்லி. ரெண்டுமே அன்ஹெல்தி தான். ஆனால் நம்ம எல்லா டைமும் இதே இதுவில் இருக்க மாட்டோம். கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டிங்கில் இருப்போம். இது அளவில் எடுக்கணும்னா மேபி யூ கேன் குவான்டிஃபை. நீங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதில் எது ஹெல்த்தின்னு பார்த்தா இன் பிட்வீன், இந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் இன் பிட்வீனில் ஒன்று இருந்துச்சுன்னா தட் இஸ் த ஸ்வீட் ஸ்பாட். ஹெல்தி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு அவங்கள பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு என்ன வேணும், என்ன எது சந்தோஷமாக்கும்னு எனக்கு தெரியணும், மற்றவங்களையும் என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியணும். அந்த ஸ்பேஸ் தான்
ஹெல்தி ஸ்பேஸ். அங்கே எப்படி இருக்கும்னா, நான் ஒன்றுட்ட கொடுப்பேன், நீங்கள் எனக்கு ஒன்று திருப்பி தரணும். அந்த மாதிரி ஈக்குவலான ஒரு டிரான்சாக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ இன்புட் இருக்கோ அதே அளவுக்கு அவுட்புட் இருக்கும், எவ்வளோ அவுட்புட் இருக்கோ அதே அளவுக்கு இன்புட் இருக்கும். இது ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். அவங்க எந்த அசம்ஷனும் இல்லாமல் இதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கிளாரிஃபையாக சொல்லவும் தெரிஞ்சுக்க. இதுதான் ஒரு ஹெல்தி பவுண்டரி செட் பண்ணுறதுன்றது. இதுதான் எனக்கு வேணும், நான் இதை பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு வேணுமா, ஓகே, ஐ எம் ரெடி டு கிவ். யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் எமோஷன்ஸ். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதுக்கு கம்ப்ளீட்டாக நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதே சமயத்தில் மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதுக்கு கம்ப்ளீட்லி ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற இடத்துல இருக்கிறது தான் ஒரு ஹெல்தி ஸ்பேஸ். உங்களால் மற்றவங்களை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. உங்களால் மற்றவங்க தான் உங்களை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. உங்களுடைய ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் எமோஷன்ஸாக மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்களுடைய எமோஷன்ஸ் உங்கள் கையில் கிடையாது. பட் யூ கேன் மேக் அதர்ஸ் கம்ஃபர்ட். இந்த ஸ்வீட் ஸ்பாட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம். கேட்டிங்கன்னா நான் ஒரு 3 கொஷின் சொல்கிறேன், நீங்கள் ஜென்யூனாக அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வாட் ஐ மை ஃபீலிங்? நீங்கள் இதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், ஓவர் கிவிங்காக இருக்கானா இல்லை ஓவர் ரிசீவிங்கில் இருக்கானா நீங்கள் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. செகண்ட் கொஷின் இஸ் வாட் டு ஐ ஆக்சுவலி நீட்? எனக்கு என்ன வேணும், மற்றவங்க என்ன வேணும்னு நினைக்கிறது இல்லாமல் வாட் யூ ஜென்யூன்லி நீட். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் வாட் இஸ் மைண்ட், வாட் இஸ் நாட் மைண்ட். நான் எதை ஹேண்டில் பண்ணணும், நான் எதை ஹேண்டில் பண்ண தேவையில்லைன்றது உங்களுக்கு தெரியணும். உங்கள் எமோஷன்ஸ் உங்கள் கையில், உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் மற்றவங்க எமோஷன்ஸ் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிற ஒரு ஹெல்தி பவுண்டரிஸை செட் பண்ண உதவும். இந்த அவேர்னஸை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃபோட பல வருஷத்தை நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, ஏன் உங்கள் லைஃப் சரியில்லைன்னு நீங்கள் யோசிச்சு ஒரு 10 to 20 இயர்ஸ் ஆஃப் லைஃபை இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சேவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் மற்றவங்களுக்காக உங்கள் லைஃப் எக்ஸாஸ்ட் பண்ணிக்க தேவையில்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப ப்ரெசண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். உங்கள் பார்ட்னர் கூட, உங்கள் சில்ட்ரன் கூட நீங்கள் ரொம்ப கனெக்டடாக இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலி கூட. ரொம்ப கம்பேஷனேட்டாகவும் இருக்கலாம். இது கம்ப்ளீட்லி செல்ஃப்லெஸ்ஸும் கிடையாது, ரொம்ப செல்ஃபிஷும் கிடையாது, இன் பிட்வீன். இதில் உங்கள் கோல் என்னன்னா உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு டீப் எமோஷ்னல் கனெக்ஷனும் ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பும் க்ரியேட் பண்ணுறது. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நாள் உங்கள் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக, ரொம்ப லைவ்லியாக வாழ்ந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி திஸ் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப். இல்லை ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தேவையான உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.